வீட்டில் பிரெட் இருந்தால் மறக்காமல் இந்த குல்ஃபியை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 10 நிமிஷம் போதும். 1/2 லிட்டர் அளவுக்கு பாலை பாத்திரத்தில் ஊற்றி நல்லா பொங்குற அளவுக்கு காய்ச்சிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கலந்து விடுங்க. 3 பிரெட் ஸ்லைஸை பாலோடவே சேர்த்து ஒரு 10-12 முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. பிரெட் நல்லா சாஃப்ட் ஆயிரும், முந்திரி பருப்பும் நல்லா சாஃப்ட் ஆயிரும். நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. இனிப்புக்காக நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நல்லா திக்கா கிரீமியா இருக்கு பாருங்க. இது அப்படியே டீ கிளாஸ்ல ஊத்திட்டு நல்லா ஒரு கவர் போட்டு ஏர் டைட்டா மூடிட்டு நம்ம ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அலுமினியம் ஃபாயில் கவர் இருந்தா கூட அதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான பிரெட் குல்ஃபி சூப்பரா ரெடி ஆயிருக்குங்க. நல்லா இந்த மாதிரி கவரை எடுத்துட்டு அழகா இந்த மாதிரி கையில தேய்ச்சிங்கன்னா ஈஸியா டிமோல்ட் ஆகி வரும். அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டான பிரெட் குல்ஃபி செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மேல துருவின நட்ஸை சேர்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்து கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. பாய்.